எவ்வளோ நாளாக உங்களுக்கு தேசிய கீதத்தின் மீது மிகப்பெரிய காதல் வந்தது? இந்த தேசிய கீதத்தை ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பக்கிம் சந்திரருடைய வந்தே மாதரம் தான் தேசிய பாடலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? இன்றைக்கி ஒரு இந்தியாவுக்கு ஒரு அவக்கேடாக இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் காரணமாக இவர்கள் இதையெல்லாம் தூக்கி பிடிச்சவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மூவர்ண கொடியை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்க தானே, குப்பையில் போடணும்னு சொன்னவங்க அவங்க. தேசிய கீதம் போட மாட்டேன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, தேசிய கீதம் முதல்ல இது பண்ணுங்க அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. உங்கள் ரெக்வஸ்ட்டை கேட்கலைன்னா எல்லா மாநில சட்டமன்றத்திலும் இதுதான் ஃபாலோ பண்ணப்படுது, இங்க மட்டும் தான் மாத்தி இருக்கு. நாளைக்கு சொல்லுவார் எல்லா இடத்துலையும் 50% தான் இடஒதுக்கீடு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 69 தப்புன்னு அவர் பேசுவார். ஏற்றுப்பீங்களா நீங்க? கவர்னர் சொன்னா கேட்கணும்னு மேண்டேட் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சட்டமன்றம் சொன்னா ஆளுநர் கேட்கணும்னு இருக்கு, ஆளுநர் சொன்னா சட்டமன்றம் கேட்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அம்பேத்கர் பேரை சொல்ல பிடிக்காது, காமராஜர் பேரை சொல்ல பிடிக்காது, நீங்கள் வச்ச சட்டம்னு நினைக்கிறாங்க. அந்த சட்டாம்பிள்ளைத்தனம் தமிழ்நாட்டில் எடுபடாது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். ஆளுநர் இன்று உரையை படிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கிறார். அதற்கான விளக்கம் கேட்குறப்ப தேசிய கீதம் பாட சொல்லி நாங்கள் சொன்னோம், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, அதை நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னு ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அரசுக்கும் ஆளுநருக்குமான விவகாரம் அப்படின்றது தொடர்கதையாகவே மாறிட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? இல்லை, இது அரசுக்கும் ஆளுநருக்கும் என்று நீங்கள் பார்க்காதீங்க. ஆளுநர் அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் அதில் இருக்குது. அவர் இன்னைக்கு சட்டமன்றத்திலேருந்து வெளியேறினது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறினார்னா அதை கொண்டாடலாம். ஏன்னா நீங்கள் அரசாங்கம் தான் சொல்கிறது எதையுமே கேட்கலைன்னா தமிழ்நாட்டில் எதுக்கு அவர் இருக்கணும்? சட்டமன்றத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு, நான் அதுக்கப்புறம் வரேன். அப்போ தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு இங்கே அரசாங்கத்தை யாரும் தேர்ந்தெடுக்கலை. மக்கள் சொல்கிறத அரசாங்கம் கேட்கணும்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர கவர்னர் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனவே அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினது மாதிரி தமிழ்நாட்டை விட்டே வெளியேறது நல்லது. நம்பர் 1. 2வது, அவர் இந்தியாங்கிற வார்த்தையை அவருடைய பயன்படுத்தல, பாரதம் தான் சொல்கிறேன். இந்தியாவை அவமதிக்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி சட்டமன்றத்தை புறக்கணித்ததன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 234 பேர் இருக்கக்கூடிய சபையை நீங்கள் புறக்கணிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்ததாக அர்த்தம். எனவே இது ஆளுநருடைய அடாவடி. 2வது, இந்தியா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் நீங்கள் கான்ஸ்டியூஷனை நீங்கள் அவமானப்படுத்துறது. 3வது விஷயம், எவ்வளோ நாளாக உங்களுக்கு தேசிய கீதத்தின் மீது மிகப்பெரிய காதல் வந்தது? நீங்கள் சங் பரிவார் சேர்ந்த ஆள் தானே நீங்கள். இந்த தேசிய கீதத்தை ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. பக்கிம் சந்திரருடைய வந்தே மாதரம் தான் தேசிய பாடலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அவர் ஆர்எஸ்எஸ் ஆளா இல்லை கவர்னராக தான் இருக்காரு இங்கே. அப்போ கவர்னர் மாதிரி தான் நடந்துக்கணும். கவர்னர் மாதிரி நடந்துக்கணுமே தவிர ஆர்எஸ்எஸ் ஆள் மாதிரி நடந்துக்க கூடாது. அப்போ ஏன் நீங்கள் பாரத்னு போடுறீங்க, இந்தியாங்கிறத யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்படி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன் பாரத்னு யூஸ் பண்ணக்கூடாதா இந்தியான்னு? அதாவது இந்தியா தட் இஸ் பாரத் என்று தான் அதில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? 2வது, தேசிய கீதத்தை இங்கே யாரும் அவமதிக்கலை. தேசிய கீதம் அது வழக்கமாக தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தேசிய கீதமும் என்பது வழக்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவர் திட்டமிட்டே இங்கேருந்து ஓடி போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரே தவிர, கான்ஸ்டியூஷனை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. இந்தியன் கான்ஸ்டியூஷனை எந்த காலத்தில் மதித்தாங்க? இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? இன்றைக்கி ஒரு இந்தியாவுக்கு ஒரு அவக்கேடாக இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் காரணமாக இவர்கள் இதையெல்லாம் தூக்கி பிடிச்சவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மூவர்ண கொடியை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்க தானே. இந்த அரசமைப்பு சட்டத்தை 1949 ஆகஸ்ட் 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் நிர்ணய சபை அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றது. 30ஆம் தேதி அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசரில் கட்டுரை எழுதுகிறாங்க. இது மனுஸ்மிருதி தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமாக இருக்கணும், அது எதுவுமே இல்லை, எனவே இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்க, இது குப்பையில் போடணும்னு சொன்னவங்க அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஒரு காதல் வந்திருக்கு?
தேசிய கீதத்தையும் அவங்க ஏற்றுக்கலை, தேசிய கொடியவும் அவங்க ஏற்றுக்கலை. இதெல்லாம் அந்த நான் சொல்கிற அந்த தலையங்கத்திலே தான் சொல்கிறாங்க, மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இது ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி தானே, அதையே நம்ம ஆர்.என். ரவி அவரோட பொருத்தி பார்க்கணும். ஆர்.என். ரவி ஆர்எஸ்எஸ்காரர் தானே, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவர் நீங்கள் மொழிவாரி மாநிலங்களை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டதில்லை. கோல்வால்கர் சொல்லியிருக்காரு, அது இந்தியாவை துண்டாட செய்யும், எனவே ஒற்றை ஆட்சி முறை தான் இந்தியாவுக்கு உகந்தது என்று பேசியிருக்கிறார். அதை அவர் இல்லைன்னு சொல்லுங்க. எனவே அவர் மாநிலங்களை மதிப்பதில்லை, மொழிவாரி மாநிலங்களை மதிப்பது கிடையாது, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பது கிடையாது, கூட்டாட்சி தத்துவத்தை மதிப்பது கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் போராடி பெற்ற உரிமையான தமிழ்நாடு என்கிற பெயரை அவர் அவமதித்தார். இன்ஃபேக்ட் அவர் வந்ததில் இருந்து தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடிய பாரம்பரியத்தில், தமிழ்நாடு மட்டும் இல்லை, முதல்ல உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு. முதல் மொழிவாரி மாநிலம் என்பது ஆந்திர பிரதேசம்தான் இல்லையா? அதில் இப்போ நீங்கள் அதில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்திலலாம் இவங்க எங்கேயுமே இருந்ததில்லை. நீங்கள் சொல்ல முடியும், கம்யூனிஸ்டுகள் தோழர் பி. ராமமூர்த்தி தான் சென்னை ராஜதானிக்கு தமிழ்நாடு மாகாணம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிகிறார். அன்னைக்கு அவர் போக முடியலை. அப்போ தான் இப்போ எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெங்காலிருந்து பண்ணுறவர் அதை முன்மொழிகிறார். அப்போ கூட கேட்குறாங்க, கம்யூனிஸ்டுகள் நீங்கள் உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு ஆர்வம்னு கேட்கும்போது, எல்லா தேசிய இனங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், எனவே ஒரு தேசிய இனம் தன்னுடைய பகுதியில் பேரை வைக்கணும்னு சொன்னால் அதை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதனால தான் தமிழ்நாடுன்னு மாநிலம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார் அவர் இறக்கும்போது என்ன சொன்னார்னா, அவர் பழுத்த காங்கிரஸ்காரர். ஆனால் இதில் நேர்மையாக இருக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள் தான். எனவே நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை அவர்களிடம் கொடுங்கள், அவர்கள் என்னை அடக்கம் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இங்கே அதே போல் மொழிவாரி மாநிலங்களுக்காக போராடியதும் கம்யூனிஸ்டுகள். விசாலாந்திராவில் தோழர் பி. சுந்தரையா, தமிழ்நாட்டில் நீங்கள் ஜீவா உள்ளிட்ட ராமமூர்த்தி உள்ளிட்ட தலைவர்கள், அதே போல் ஐக்கிய கேரளம் என்பதில் EMS நம்பூதிரிப்பாடு, சம்யுக்த மகாராஷ்டிராவில் அந்த பகுதியில் இருந்த கம்யூனிஸ்டுகள் என்று போராடி இருக்கோம். அந்த காலத்துலலாம் இவங்க எங்கேயுமே இருந்தது கிடையாது. தேசிய கொடியை வடிவமைக்கிறதுல இவங்க எங்கேயுமே இருந்தது கிடையாது. கான்ஸ்டியூஷனை வடிவமைக்கிறதுல இவங்க எங்கேயுமே இருந்தது கிடையாது. எனவே அவர் கான்ஸ்டியூஷனை அவமதித்து விட்டதாக சொல்வதும், தேசிய கீதத்தை அப்போ அவர் சொல்லணும், பக்கிம் சந்திரருடைய வந்தே மாதரம் தான் தேசிய கீதமாக இருக்க வேண்டும் என்று எங்கள் முன்னோர்கள் சொன்னது தப்பு அப்படின்னு கண்டிச்சுட்டு இதை பேசணும் அவர். எனவே அவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட நீங்கள் ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் மற்ற இடங்கள்ல இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, தமிழ்தாய் வாழ்த்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். இப்போ அதுதான் அவருடைய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக அவர் நீங்கள் தேசிய கீதம் போட மாட்டேன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, தேசிய கீதம் முதல்ல இது பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. உங்கள் ரெக்வஸ்ட்டை கேட்கலைன்னா எல்லா மாநில சட்டமன்றத்திலும் இதுதான் ஃபாலோ பண்ணப்படுது, இங்க மட்டும் தான் மாத்தி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்கு, அதனால நாளைக்கு சொல்லுவார் எல்லா இடத்துலையும் 50% தான் இடஒதுக்கீடு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 69 தப்புன்னு அவர் பேசுவார். ஏற்றுப்பீங்களா நீங்க? இல்லை, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு தனித்துவம் இருக்கு, தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை எல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இது அவமதிக்கிறது இல்லை, இது மரபின்படி வந்தது, மரபு சரியா தான் இருக்கு. அவர் ஒரு கவர்னரா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாருல்ல, உங்க ரெக்வஸ்ட்டை நான் ஏன் கேட்கணும்னு அதுக்கு ஏதாவது மேண்டேட் இருக்கா? கவர்னர் சொன்னா கேட்கணும்னு மேண்டேட் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சட்டமன்றம் சொன்னா ஆளுநர் கேட்கணும்னு இருக்கு, ஆளுநர் சொன்னா சட்டமன்றம் கேட்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, அது ஒரு டைம் நடந்தா பரவாயில்ல. 2022, 23 நீங்க தான் திரும்ப சொல்றீங்க. ஒரு தடவை கேட்டுட்டு இல்லைன்னு சொன்ன பிறகு விட்டுட்டு போகணும். அதை ஒவ்வொரு தடவையும் பேசிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது நீங்க தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமரியாதை செய்கிறீர்கள். உங்களுக்கு அம்பேத்கர் பேரை சொல்ல பிடிக்காது, காமராஜர் பேரை சொல்ல பிடிக்காது, நீங்க வச்ச சட்டம்னு நினைக்கிறாரு. அந்த சட்டாம்பிள்ளைத்தனம் தமிழ்நாட்டில் எடுபடாது. அவர் சட்டமன்றத்தை புறக்கணித்தது மாதிரி தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு போகட்டும். ஒவ்வொரு முறையும் கவர்னரோட இந்த முதல் உரை அப்படின்றது கான்ட்ரவர்சியலாக எப்பயுமே மாறுது. ஆனால் நம்ம அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு கவனம் கொடுக்குறாங்களா, அல்லது கவர்னர் இருந்தா வரைக்கும் தேர்தலை வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக இதில் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கவர்னர் எதிர்ப்பு ஒரு பக்கம் நடக்குது, கவர்னர் இருந்தால் அரசியல் ரீதியாக நம்மளுக்கு வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறதும் முரணாதான் இருக்கு. இல்லை, உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. சரி, கழகம் இல்லா தமிழகம் தானே பேசுகிறீங்க. நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கோங்க.
இப்போ என்ன பிரச்சனை வந்துடுது? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு தடவையும் ஆளுநர் தான் பிரச்சனை செய்கிறார். ஒவ்வொரு முறையும் அடாவடித்தனம் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. என்னையை பொறுத்தளவில் அவரை கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை, விட்டுட்டு போயிடலாம் சொல்லலாம். இனிமேல் கூப்பிடணும். அந்த மாண்பு நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து கவர்னரை மதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பேசுகிறப்ப கவர்னரை அவை முன்னவர் சொல்கிறாரு. இல்லை, உங்களை மதிக்கிறேங்கிற பொருள் உங்கள் செருப்பை நான் தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நான் விரும்பினா மட்டும்தான். எனவே நீங்கள் வந்து மரியாதை என்பதற்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உங்கள் கருத்தை நான் மதிக்கணும் அப்படிங்கிறதுடைய பொருள் நீங்கள் அடம் பிடிக்காதீங்க. நீங்கள் இப்போ இந்த பானைக்குள்ளே யானை போகணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு முறையும். நீங்கள் அது வந்து மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் உள்ள தகராறுன்னு பார்க்காதீங்க. ஆளுநர் இந்த சபையினுடைய மரபையும் தமிழக மக்கள் பிரதிநிதிகள் 234 பேரையும் இந்த சட்டமன்றத்தையும் அவர் அவமதித்திருக்கிறார் என்று தான் அதை பேசணும். ஒவ்வொரு முறையும் அவர் அவமதிக்க முயல்கிறார். அதை அவமதிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றம் வலுவாக நிற்கிது. அதுக்காக சட்டமன்றத்தை நம்ம பாராட்டத்தான் வேணும். அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் தேசிய அரசியலமைப்பின் மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டன. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் வகுக்கப்பட்ட முதலாவது அடிப்படை கடமை அப்படின்றாரு. அந்த முதலாவது அடிப்படை கடமையே வந்து நம்ம மீறி இருக்குமா? தேசிய கீதம் பாடாமல் இருக்கிறது இல்லையே. தேசிய கீதம் பாடலைன்னு அவங்க சொல்லையே. தமிழ்நாட்டில் எங்கேயாவது முதல் தேசிய கீதம் போடுற என்னப்பா ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னா என்ன அதுக்கு ஜனகணமன போட்டிங்களா தேசிய கீதம் போட்டிங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா? இறுதியில் தான் நிகழ்ச்சியோட இறுதியில் பாடுவாங்க. நீங்கள் இப்போ ஜனகணமன போட்டியாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடிச்சிட்டியான்னு அர்த்தம். இவர் ஆரம்பத்திலே முடிக்கணும்னு அவர் சொல்கிறார். அதை ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன இருக்குது? ஆளுநர் உரை ஒரு பலூன் மாதிரி தான், அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் முன்வச்சிருக்காரு. ஆளுநர் உரையை நான் இன்னும் வாசிக்கலை. ஆளுநர் உரை என்பது அரசாங்கம் எழுதி கொடுக்குற உரை தான். எனவே எதிர்க்கட்சி முறை தலைவர் என்கிற முறையில் அவருடைய விமர்சனம் ஜென்ரலாக சொல்கிறதுக்கு பதிலாக இந்தந்த பிரச்சனைகளில் இதெல்லாம் இல்லை, இதை நான் எதிர்பார்த்தேன், இது இல்லை, இதில் இருக்குது ஆனால் அது சரியில்லை, இதில் இருக்குது ஆனால் அது வலுவாக இல்லை என்று அவர் பேசினார் என்றால் அது சம்மந்தமாக பேசலாம். நான் இன்னும் ஆளுநர் உரையை முழுமையாக கேட்கலை. எனவே ஆனால் இப்படி பொதுவாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை குவாலிஃபை பண்ணி சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. சேம் டைம் அவர் பேசுகிறப்ப ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அண்ணா யூனிவர்சிட்டி கவன ஈர்ப்பு தீர்மானம் வேணும் அப்படின்னு சொல்லி பதாகைகளை ஏந்தி போராடுறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த அழுத்தம் காரணமாக தான் இவங்க வந்து அமைதியாக இருங்க அப்படின்னா தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டதாகவும், ஆனால் அதற்கு முதலமைச்சர் மறுப்பு தெரிவித்ததுனால தான் அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. இது சொல்கிறதுக்கு அசிங்கமாக இல்லை? அதாவது தேசிய கீதத்தை நீங்கள் ஒரு போராட்டத்தை தடுக்கிறதுக்காக இந்த சினிமாவில் காட்டுவாங்கல்ல, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு தப்பிப்பார், உடனே அவர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாட்டு போட்டோன்னே அப்புறம் தேசிய கீதத்தை பாடணுன்னு அவங்கெல்லாம் அட்டென்ஷனில் போயிடுவாங்க, அல்லது தேசிய கொடியை போர்த்திக்கிட்டாங்கன்னா அவங்கள ஒன்றும் செய்யாமல் விட்டுருவாங்க. இது சிறுபிள்ளைத்தனமாக இல்லை ஆக்சுவலாக. இது என்ன தேசிய கீதம் என்பது ஒரு போராட்டத்தை தடுப்பதற்கு அல்லது அமளியை சரி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடா? அப்படி எங்கேயாவது சொல்ல முடியுமா? இது வந்து ரொம்ப சைல்டிஷாக இல்லை? அது சரி கிடையாது. சரி, இந்த தடவை போட்டிங்க, எல்லாரும் இருந்து அமைதி ஆகிட்டாங்க, திரும்ப பண்ணால் திரும்ப தேசிய கீதம் போடுவீங்களா? இல்லை, எனக்கு புரியவே மாட்டேன்னுது. அது தேசிய கீதத்தை ஏதோ போலீஸ்காரங்களை தடியடி நடத்தி அமைதிப்படுத்துறது மாதிரி அல்லது கலைச்சி விடுறது மாதிரியான ஏற்பாடாக நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ட்வீட் போட்டு அவர் வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ், அமித்ஷா எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்காரு. இதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? அரசு அவர் யாருக்கு வேணாலும் 7 லோகத்துக்குமே டேக் பண்ணட்டுமே. இப்போ என்ன இதை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்களாக்கும்? இல்லை, அப்படி நினைக்கிறாரு அவர். அமித்ஷா தான் பயந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரலன்னு சொல்கிறாங்க. எனவே அமித்ஷா வந்து அவரை டேக் பண்ணிட்டு போட்டோம். வாட் இஸ் அவர் யாருக்கு வேணாலும் டேக் பண்ணிட்டு போட்டோன்ற. ஓகே.